அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள பேருந்தை சுந்தரா டிராவல்ஸ் என விமர்சனம் செய்த ஃபெயிலியர் ஸ்டாலினுக்கு விடிய ஆட்சியில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் லட்சணம் தெரியுமா? தலைநகர் சென்னையில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் நாள்தோறும் பழுதாகி நடுவழியில் நிற்கும் போது பயணிகள் பாத யாத்திரையாக செல்லும் அவலத்தை பற்றி பொம்மை முதல்வர் என்றைக்காவது கவலைப்பட்டதுண்டா? தகர டப்பாவாக மாறிவிட்ட அரசு நகர பேருந்துகளின் கதவு இருக்கைகள் ஓடும் பேருந்திலிருந்து பெயர்ந்து சாலையில் விழும் கேலிக்கூத்தை இதற்கு முன்பு தமிழகம் கண்டதுண்டா? 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள பாழாய்ப்போன பேருந்துகள் மக்களின் உயிரோடு விளையாடி வருவது பற்றி செய்தி வராத நாளே இல்லையே. ஸ்டாலினுக்கு அவமானமாக இருக்காதா என்ற மக்களின் கேள்வி காதில் விழுகிறதா? புதிய சேவை என்ற பெயரில் பல நூறு கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட மின் பேருந்துகளும் கூட நடுவழியில் நிற்கிறதே. இதுவும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடலை அம்பலப்படுத்தவில்லையா? 15 ஆண்டு கால பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை வாங்கி இயக்குவதற்கு பதிலாக பழுதாகி நிற்கும் அரசு பேருந்துகளை இழுத்துச் செல்வதற்கு 2,31,00,000 ரூபாய் செலவில் மீட்பு வாகனங்கள் வாங்குவதுதான் திராவிட மாடலா என பயணிகள் குமுறுகின்றனர்.